1957 தொடங்கி 2016 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70 வருடங்கள் ஒரு மிக நீண்ட நெடிய இசை பயணத்தை நடத்தியிருக்காங்க எஸ் ஜானகி அவர்கள். இப்போ இவங்க மறைந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அவங்க துறையில் கடந்த 9 வருடங்களாக 10 வருடங்களாக இல்லையே அப்படின்னாலுமே அடிக்கடி அவங்க பாட்டு வைரலாக தான் வந்துட்டுருக்கு. ரீல்ஸ் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் தளங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு பாடல் ஜானகி அவர்களுடைய பாடல் வைரல் ஆகிடும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுன் பஸ்லையும் மினி பஸ்லையும் ஒலிக்கக்கூடிய இந்த தூதுவளை இலையரசி மாதிரியான பாடல்கள் என்றைக்குமே அவங்க குரலுக்கு எப்படி தமிழகத்தில் ஒரு பிரித்து பார்க்க முடியாத ஒன்றா மாறி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சான்று. தேவா அவர்களுடைய இசையில் தூதுவளை இலை அரைச்சி அந்த பாடலாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பாடல்கள் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மினி பஸ்களில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது, திடீர்னு கண்மணி அன்போடுன்ட்டு அதே ஜானகி அம்மாவோட குரல் மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. அதன் பிறகு மிக சமீபத்தில் டியூட் படத்தின் மூலமாக அந்த கருத்த மச்சான் என்ற பாடல் மறுபடியும் வைரலாக ஆரம்பிச்சது. இப்படி இசைத்துறையிலிருந்து 10 வருடம் விலகி இருந்தாலும் இன்றைக்குமே ஒரு ரெலவெண்ட்டான தற்காலத்துக்கும் ஏற்ற தற்காலத்துக்கும் பிடித்தமான ஒரு பாடகியாகத்தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் எஸ் ஜானகி அம்மா அவர்கள். அவங்களுக்கு பிரியாவிடை அளிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவங்களுடைய திரை இசை பங்களிப்பு எப்படி இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது. இக்கால புதிய தலைமுறையினருக்கும் ஜென்சி விடுங்க ஜென் ஆல்ஃபாவுமே ரசிக்கக்கூடிய ஒரு பாடகியாகத்தான் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் வெகு சிலருக்கு மட்டுமே சாத்தியமான சாதனை. அந்த அளப்பரிய சாதனையை படைச்சிட்டு தான் தற்பொழுது மௌனமாக நீங்கா துயில் கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி. அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த எண்ணற்ற மக்களில் சிறு குழந்தைகளும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை தந்தி தொலைக்காட்சிக்காக அவங்க பாடியும் காட்டினாங்க, அவங்களுடைய பிரபலமான கன்னட பாட்டையும் பாடி காட்டினாங்க. ஸோ இப்போ பிறந்திருக்கக்கூடிய ஜென் ஆல்ஃபாவை விடுங்க, ஜென் பீட்டா வரைக்கும் எஸ் ஜானகி அவர்களுடைய தாக்கம் வந்திருக்கிறது. வரும் காலங்களிலையும் இந்த தாக்கம் தொடரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இசை உலகிற்கு, குறிப்பாக தென்னிந்திய திரை இசை உலகிற்கு ஜானகி அவர்கள் விட்டு சென்றக்கூடிய லெகசின்றது அபரிமிதமானது, அபாரமானது, யாராலையும் மறக்கவும் மறுக்கவும் முடியாதது. இன்னிசை அரசி எஸ் ஜானகி அவர்களுடைய இறுதி தருணங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் அங்கே போயிட்டுருக்கக்கூடிய நிலையில் மகாராஜா கல்லூரி மைதானத்திலிருந்து அவருடைய உடல் கோவிந்தா கோவிந்தா என்ற இறுதி கோஷம் முழங்க அவருடைய உடல் அந்த வாகனத்தில் ஏற்றப்படக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். இங்கே சக கலைஞர்களாக அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட, அவரோட இணைஞ்சு பணிபுரிஞ்ச கலைஞர்களான மனோ அவர்கள், சுஜாதா அவர்கள், சித்ராமா அவர்கள் எல்லாம் நேரில் போய் கண்ணீர் மல்க தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். தன்னுடைய பாட்டிக்கு இறுதிச் சடங்கை தான் செய்ய போகிறேன்னு அவங்களுடைய பேத்தி அப்சராவும் அங்கே களத்தில் இருக்காங்க. தன்னுடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணாவை 6 மாதங்களுக்கு முன்னாடி இதே மாரடைப்பால் இழந்தாங்க எஸ் ஜானகி அம்மா அவர்கள். அதன் பிறகு என் மகனே போயிட்டான், இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும்னு அவங்க கண்ணீர் மல்க பேசினதா பாடகி சுஜாதா அம்மா அவர்கள் கூட நம்மிடையே பகிர்ந்திருந்தாங்க. மேபி அவருடைய மகன் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்ச காலம் எஸ் ஜானகி அம்மா நம்மோடு இருந்திருப்பாங்களோ என்று தோன்றுவதை நம்மளால் தவிர்க்க முடியல. பட் ஸ்டில் ஒரு மிகப்பெரிய வாழ்வை வாழ்ந்து மறைந்திருக்கிறது ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம். எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய இந்த மறைவு அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இடம் யாராலையும் எக்காலத்திற்கும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு இடம் என்று சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுடைய இறுதி தருணங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய உடலானது அவங்களுடைய பண்ணை இடத்திற்கு சென்று சேர இருக்கிறது. அங்கே அவங்களுடைய உடலை தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே போய்கொண்டிருக்கிறது. அவருக்கு பிரியாவிடை கொடுக்க நாமும் தயாராக வேண்டிய தருணம் இது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.